வெங்காய அறுவடை ஆரம்பிச்சிருக்கேன். இந்த நேரத்தில் தான் வெங்காயத்தோட விலையும் மலிவாக இருக்கும், வெயிலும் நல்லா இருக்கிற இப்போ தான் நமக்கு வீட்டுக்கு தேவையான தாளிப்பு வடகத்தை போட்டு எடுத்து வச்சுக்க முடியும். நம்ம ஒரு டைம் ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம வீட்டில் செய்கிற அத்தனை குழம்பும் கூட்டும் மணக்கும். அதுக்காக நம்ம வெங்காயத்தை வாங்கி தோலை உரித்து பொடி பொடியாக கட் பண்ணியோ அல்லாட்டினா மிக்சியில் போட்டு ஊற விட்டோ எடுத்து வச்சுட்டு அது கூட மஞ்சத்தூள் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து அமுக்கி வச்சுட்டு அடுத்த நாள் அதுக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் மிளகு, ஜீரகம், சோம்பு, வெந்தயம், கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து பூண்டையும் தட்டி போட்டு விளக்கெண்ணெய் ஊற்றி நல்லா பெசரி அதை உருண்டை பிடிச்சி எடுத்து வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்மளோட தாளிப்பு வடவும் அருமையாக ரெடி ஆகிடுச்சு. வாங்க அதை எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ பார்த்துடலாம். வெல்கம் டு அம்மங்கா கிச்சன். இந்த தாளிப்பு வடை செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் ஒரு 5 கிலோ அளவுக்கு வெங்காயத்தை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தண்ணியில் ஊற போட்டு உரிக்கிறதுனால ஈஸியாக உரிக்க வந்துடும். பொதுவாக வெங்காய வடகம் செய்யும் போது வெங்காயத்தில் ஈரம் படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வெங்காயத்தை எல்லாத்தையும் உரித்து அந்த ஈரம் போகிறதுக்கு துணியில் போட்டு நல்லா ட்ரை பண்ணி எடுத்து வச்சிட்டோம். இதில் வந்து பாதி அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சிட்டோம். வெங்காயத்தை கட் பண்ணுறதுக்கு பதிலாக இது மாதிரி மிக்ஸி ஜாரில் வெங்காயத்தை கொஞ்சமாக சேர்த்து நம்ம பல்ஸ் மோடில் ஓட விட்டு கூட நம்ம தாளிப்பு வடகத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். நான் இப்போ பாதி வெங்காயத்தை கட் பண்ணேன், மீதி வெங்காயத்தை இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு தான் நம்ம பல்ஸ் மோடில் கொஞ்சமாக ஓட விட்டுக்கலாம். இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருந்தால் போதும். அப்படியே 2 ஓட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துருங்க, ரொம்ப மசிஞ்சிடக்கூடாது. இப்போ நான் கட் பண்ண வெங்காயத்தையும் மிக்சியில் ஓட்டின வெங்காயத்தையும் ஒன்றா சேர்த்துக்கிறேன். இது கூட மஞ்சத்தூள் ஒரு 50 கிராம் அளவுக்கு மஞ்சத்தூள் அதையும் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து ஒரு 100 கிராம் 150 கிராம் அளவுக்கு உப்பு இருந்தால் போதும். அதையும் இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுருணும். நல்லா உப்பு மஞ்சத்தூளும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அழுத்தி வச்சுக்கணும். இதை அப்படியே நம்ம அழுத்திட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும். அடுத்த நாள் காலையில் இந்த உப்பு மஞ்சத்தூள் போட்டு பெசரி வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு தாம்பாளத்தில் இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மெல்லிஸாக போட்டு பரப்பி விட்டு காய வைக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த வெங்காயத்தை நல்லா கிளறி விட்டுடணும். இதே மாதிரி தான் நம்ம தட்டில் பரப்பி விட்டு நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு வெயிலில் வச்சிட போகிறோம். யூஸ்வலாக வந்து தாளிப்பு வடகத்தை தண்ணியில் போட்டு வெங்காயத்தை உரிக்க மாட்டாங்க. நம்ம வெங்காயத்தை தண்ணியில் போட்டு உரிக்கிறப்ப கண்ணும் எரியாது, சீக்கிரமாக உரிச்சிருவோம். அதனால் நான் இப்படி தான் போட்டு வச்சுருக்கேன். ஆனால் சூப்பராக வந்திருக்கு. இப்போ இது அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக காயணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற பொருள்லாம் சேர்த்து ரெடி பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான பூண்டை தட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தோலோட. இப்போ வெங்காயம் ஒரு நாள் காஞ்சிருக்கு. இப்போ 5 மணிக்கு நம்ம மற்றதெல்லாம் ரெடி பண்ண போகிறோம். இந்த அளவுக்கு காஞ்சிருச்சு. இந்த மாதிரி இருந்தால் நமக்கு போதுமானது. இப்போ எல்லா பொருளையும் நம்ம அளவுகளோடு சொல்லி இப்போ அதை சேர்த்து கலந்துடலாம். 5 கிலோ வெங்காயத்துக்கு நான் வந்து 1/4 கிலோ அளவுக்கு கடுகு எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். 100 கிராம் அளவுக்கு சோம்பு அதையும் சேர்த்தாச்சு. 1/4 கிலோ வெந்தயம், 1 கிலோவுக்கு 50 கிராம் கணக்கில் நான் இன்றைக்கி சேர்க்குறேன். உடச்ச வெள்ளை உளுத்தம்பருப்பு 1/4 கிலோ, ஜீரகம் 1/4 கிலோ, பூண்டு 1/2 கிலோ இந்த மாதிரி நல்லா தட்டி தோலோடு தட்டி எடுத்துருக்கேன். மேத்தோல் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே மொத்த தோலோடையும் தட்டி எடுத்தாச்சு. அதையும் இப்போ சேர்த்துக்கிட்டோம். இப்போ பெருங்காயம் 50 கிராம் பெருங்காயத்தூள் அதையும் சேர்த்துக்கிறோம். அது கூட நம்ம கருவேப்பிலையை அப்படியே 2-3 கிள்ளி சேர்த்துக்கலாம்.
50 ml நல்லெண்ணெய். இப்போது இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா கிளற போகிறோம். ஐம்பது நல்லெண்ணெய் சேர்த்துட்டோம். 1/4 லிட்டர் விளக்கெண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விடணும். நல்லா பிசையும் போது நல்லா பிசைஞ்சு கிளறி விட்டோன்னா நம்ம கிளறும் போதே நம்ம தாளிப்போடத்தோட வாசனை ரொம்ப நல்லா கமன்னு வரும். இந்த மாதிரி பாத்திரம் கொஞ்சம் பெருசாக போட்டால் தான் நம்ம தாராளமாக இப்படி கிளற முடியும். நம்ம இது மாதிரி கிளறி விடும்போது நல்லா அழுத்தி பிசைஞ்சு கிளறி விட்டுருங்க. அப்போ தான் வந்து நம்ம வெங்காயம் எல்லாம் உருண்டை பிடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா வரும். எல்லா பக்கமும் நல்லா கிளறி எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும். இந்த மாதிரி நல்லா அமுக்கி வச்சிடணும். அவ்வளோதான். இது அப்படியே நாளைக்கு வந்து உருண்டி அப்படியே காய வச்சிடலாம். இதை நல்லா அழுத்தி வச்சுருங்க. இப்போ இது நல்லா ஊறிருக்கு. 2வது நாள் காலையில் ஒரு நாள் அரிஞ்சு நைட்டில் வந்து உப்பு போட்டு மஞ்சள் பொடியும் சேர்த்து அமுக்கி வச்சுட்டு அடுத்த நாள் வந்து நம்ம ஒரு நாள் வெயிலில் வச்சு எடுத்து சாயந்தரமாக இந்த மிளகு ஜீரகம் எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா கலந்து விட்டோம் எண்ணெயெல்லாம் சேர்த்து. இப்போது அதுக்கு அடுத்த நாள் காலையில் இப்போ நம்ம எடுத்து நல்லா கிளறி விடுறோம். நல்லா கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சி வெயிலில் வைக்கணும். உருண்டை நம்ம காய சைஸ் சின்னதாக போகும். அதனால் பிடிக்கும் போதே கொஞ்சம் நல்லா பெரிய உருண்டையாகவே பிடிச்சிக்குவோம். இதை அப்படியே கொண்டு போய் வெயிலில் வச்சு காய வச்சிடணும். ஒரு நாளும் காய வச்சு எடுக்கும்போது ஒரு 2 நாளைக்கு சாயந்தரம் அந்த வெயிலேருந்து எடுத்த உடனே கொஞ்சமாக விளக்கெண்ணெய் தொட்டிட்டு அந்த உருண்டையை நம்ம பிடிச்சி உருட்டி டைட் பண்ணணும். ஏன்னாக்கா வெயிலில் காஞ்சதும் வெங்காயம் வந்து சுருங்கும் போது கொஞ்சம் உருண்டை லூஸ் பிடிக்கும். அப்போ உதிர்ந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம ஒரு 2 நாள் மட்டும் விளக்கெண்ணெயை தொட்டுட்டு நல்லா உருட்டி எடுத்து வச்சிடணும். இது ஒரு 5 நாள் காஞ்சதுன்னா நம்மளோட தாளிப்பு வடவும் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட தாளிப்பு வடவும் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து மீன் குழம்பு மட்டும் தாளிக்கிறதுக்கு இல்லைங்க, சாம்பார், ரசம், கூட்டு எல்லாமே தாளிக்கலாம். வாசனை அருமையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை வறுத்துட்டு புளி மிளகாய் உப்பு வச்சு துவையலாகவும் அரைச்சி சாப்பிட்லாம். இந்த தாளிப்பு வடத்தை நான் சொல்லியிருக்கிற அதே அளவுகளோடு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்பவும் போல் அம்மங்கா கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.